ஐரோப்பிய நாடொன்றுக்கு வேலைக்காக சென்ற ஈழத்தமிழ் இளைஞர் ஒருவர் விபரீத முடிவை எடுத்து உயிரை மாய்த்துள்ள நிலையில் தாயகத்தில் குடும்பத்தினர் பெரும் சோகத்தில் உள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டம் முனைத்தீவு கிராமத்தைச் சேர்ந்த விநாயகமூர்த்தி பகிரதன் என்ற இளைஞனே விபரீத முடிவை எடுத்துள்ளார். இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் சட்ட ரீதியான முறையில் பெலாரஸ் நாட்டுக்கு தொழில் விசாவில் சென்ற பகிரதன் உயிரிழந்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ள போதும் அதனை இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை உள்ளதாக அவரது சகோதரர் தெரிவித்துள்ளார். தனது மகன் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற தாயின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக முகவர் ஒருவரின் ஏற்பாட்டில் சட்ட ரீதியாக பெலாரஸ் சென்றதாக குறிப்பிடப்படுகிறது. தாய் உயிரிழந்து ஒரு வருட கால பகுதியின் பின்னர் அவரின் ஆசையை நிறைவேற்ற வெளிநாடு சென்ற சில மாதங்களில் உயிரிழந்தமை பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெளிநாடு சென்ற போதும் அங்கு பல கஷ்டங்களை அவர் அனுபவித்த நிலையிலும் தமக்கு எதனையும் தெரியப்படுத்தவில்லை என சகோதரர் குறிப்பிட்டுள்ளார். அவர் மகிழ்ச்சியாக உள்ளதாக தாம் எண்ணியிருந்த நிலையில் இப்படி ஒரு அதிர்ச்சியான தகவல் கிடைக்கும் என தாம் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை என சகோதரர் மேலும் தெரிவித்தார். உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்ட போதும் இன்னும் அவரின் உடலினை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த 2 மாதங்களாக உயிரிழந்த சகோதரனின் சடலத்தை நாட்டுக்கு கொண்டுவர முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. வெளிநாட்டு அமைச்சு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் ஊடாக தாம் நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் இதுவரை எந்தவொரு முன்னேற்றமும் கிடைக்கவில்லை என சகோதரர் குறிப்பிட்டுள்ளார்.